Good morning, good afternoon, good evening, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை நான் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். I am R.C. Joseph Sahairaj, a preacher at the Church of Christ in Amalinagar at Dindigul of Tamil Nadu at India. In this Bible study, we will explore the history of the first sacrifice offered by man to God in this world and its consequences. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இவ்வுலகில் மனிதன் தேவனுக்கு செலுத்திய முதல் பலியை பற்றியும் அதன் விளைவை பற்றியுமான வரலாற்றை இந்த வேதாம படிப்பில் ஆராய்ந்து அறிவோம். Man's first sacrifice to God and its consequences. Now, Cain talked with Abel his brother, and it came to pass when they were in the field that Cain rose up against Abel his brother and killed him. மனிதன் தேவனுக்கு செலுத்திய முதல் பலியும் அதன் விளைவும். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். In this lesson, we are going to look at some of the events that took place after Adam and Eve were expelled from the Garden of Eden and began their family life on the earth. At the beginning of Genesis chapter 4, we read this. ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆதாமும் ஏவாளும் இவ்வுலகில் தங்கள் குடும்ப வாழ்வை வாழத் தொடங்கிய பின் நடைபெற்ற சில நிகழ்வுகளை இந்த படிப்பில் நாம் காணப்போகின்றோம். At the beginning of the Genesis chapter 4, we read thus. ஆதியாகமம் 4ஆம் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். Now Adam knew Eve his wife, and she conceived and bore Cain and said, I have acquired man from the Lord. Then she bore again, this time his brother Abel. Now Abel was a keeper of sheep, but Cain was a tiller of the ground. ஆதியாகமம் 4ஆம் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். காயின் நிலத்தை பயிரிடவன் ஆனான். In this verse, the world's first husband and wife became the world's first father and mother. This new relationship must have been very exciting and joyful for both of them. The same feeling of pride that we feel when we first become father and mother must have filled with Adam and Eve. இந்த வசனத்தில் இவ்வுலகின் முதல் கணவனும் மனைவியும் இந்த உலகத்தின் முதல் தந்தை மற்றும் தாயாக மாறுகிறார்கள். இந்த புதிய உறவு இருவருக்குமே மிகவும் சாரசியமாகவும் மகிழ்ச்சியாகி தருவதாக இருந்திருக்கும். முதலாக நாம் ஒரு தந்தையாக அல்லது தாயாக ஆகும்போது நாம் பெறுகின்ற அதே பெருமித உணர்வு ஆதாம் ஏவாளுக்குள் ஏற்பட்டிருக்க வேண்டும். First and foremost, for the mother, all the details she had received from God about her offspring were now beginning to be fulfilled. She conceived. This increased her sorrow, but she became the mother of all living beings. Her offspring was to crush the head of the serpent. முதலில் குறிப்பாக அந்த தாய்க்கு ஏவாளுக்கு அவளுடைய சந்ததியை பற்றி தேவன் மூலமாக அவள் பெற்ற அனைத்து விபரங்களும் இப்போது நிறைவேற தொடங்கின. அவள் கருத்தரித்தாள். இதனால் அவளது துக்கம் பெருகிச்சு. ஆனால் அவள் எல்லா ஜீவன்களுக்கும் தாயாக ஆனாள். அவளுடைய சந்ததி
சர்ப்பத்தின் தலையை நசுக்கவிருந்தது. All these memories fueled her inner desire to become a mother. Her feelings were expressed in the name she gave her firstborn son and its meaning. இந்த நினைவுகள் அனைத்தும் அவளை ஒரு தாயாக மாற்றுவதற்கான உள்ளார்ந்த ஆர்வத்தை அதிகம் உற்சாகப்படுத்தின. அவளுடைய மூத்த மகனுக்கு அவள் வைத்த பெயரிலும் அதன் அர்த்தத்திலும் அவளுடைய உணர்வுகள் வெளிப்பட்டன. She gave birth to Cain and said, I have gotten a man from the Lord. The name Cain in Hebrew means possession or obtaining. அவள் காயினை பெற்றெடுத்து கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். எபிரேய மொழியில் காயின் என்ற பெயர் உடைமை அல்லது பெறுதல் என்று அர்த்தப்படுகிறது. The name Abel derived from the root meaning breathe. It has a sub meaning as gentle breeze. ஆபேல் என்ற பெயர் மூச்சு என்று பொருள்படும் ஒரு மூலத்திலிருந்து பெறப்பட்டது. இது மென்மையான தென்றல் காற்று என்ற துணை அர்த்தத்தையும் கொண்டுள்ளது. In the Bible, we read about the firstborn sons of the first couple in this world as follows. Abel was a shepherd and Cain was a tiller of the ground. Agriculture and its related occupation of raising livestock were the first occupations that God gave to human on earth. இவ்வுலகின் முதல் தம்பதியின் முதல் பிறந்த மகன்களை பற்றி வேதாகமத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுவனானான். விவசாயமும் விவசாயத்தை சார்ந்த தொழிலான கால்நடைகளை பராமரிப்புமே தேவன் உலகில் மனிதர்களுக்கு அருளிய முதல் தொழிலாக இருந்தது. Recent studies show over 9,800 unique occupations are in the world. These are divided into 5 categories as skilled trades, technical, sales, administrative support, and management. Technology and the economy are ever changing and resulting in new jobs emerging in all times. சமீபத்திய ஆய்வுகள் உலகத்தில் 9,800க்கு மேற்பட்ட தனித்துவமான தொழில்களை காட்டுகின்றன. இவை 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 1 திறமையான வர்த்தகங்கள், 2 தொழில்நுட்பம், 3 விற்பனை, 4 நிர்வாக ஆதரவு மற்றும் 5 மேலாண்மை. தொழில்நுட்பமும் பொருளாதாரமும் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இதன் விளைவாக எப்போதுமே புதிய வேலைகள் உருவாகின்றன. Yet, for human survival in this world, we still depend on agriculture and its subsidiary industry, animal husbandry. This is the greatest blessing that God has bestowed upon man. ஆனாலும் மனிதன் உலகில் உயிர் வாழ்வதற்கு நாம் இன்னமும் விவசாயத்தையும் அதன் உபத்தொழிலான கால்நடை வளர்ப்பையுமே சார்ந்திருக்கிறோம். இது தேவன் மனிதர்களுக்கு அருளிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆகும். And in the process of time, it came to pass that Cain brought an offering of the fruit of the ground to the Lord. Abel also brought the firstborn of his flock and of their fat. And the Lord respected Abel and his offering. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். In the process of time, what do you mean? We don't know how long this time was. It may have been after Cain and Abel had grown up and reached manhood. சில நாள் சென்ற பின்பு என்பது எவ்வளவு நாள் என்பது நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை இது காயினும் ஆபேலும் வளர்ந்து வாலிப பருவத்துக்கு வந்த பின்பு நடந்திருக்கலாம். Most scholars believe that the universe was created in 4004 BC. They also estimated that the first murder on the earth took place in 3825 BC. பெரும்பாலான கல்வியாளர்கள் கிமு 4004 இந்த அண்டம் படைக்கப்பட்டதாக கருதுகிறார்கள். மேலும் பூமியில் இந்த முதல் கொலை கிமு
3825 நடந்ததாக கணக்கிட்டு இருக்கிறார்கள். ஸோ கெயின் must have been 130 years old when he killed his brother Abel. Some scholars have painstakingly found calculation of time of the biblical events, and we will see them from time to time. எனவே காயின் தனது 130ஆம் வயதில் தனது சகோதரன் ஆபேலை கொண்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. வேதாகம நிகழ்வுகள் பற்றிய கால கணக்கீடுகளை சில அறிஞர்கள் கடின முயற்சிக்கு பின் கண்டறிந்துள்ளார்கள். அவ்வப்போது நாம் இவற்றை காண்போம். The season of the offering was probably the harvesting season. Then the fruits of the earth and the firstlings of the flock would have been born. காணிக்கை கொடுத்த வேளை என்பது ஒருவேளை அறுவடை காலமாக இருந்திருக்கலாம். அப்பொழுது பூமியின் பலன்களும் மந்தையின் முதலீட்டுகளும் பிறக்கும் வேளையாக இருந்திருக்கும். It would have been customary for the first family to offer God on the anniversary of their creation as a humble thanksgiving. முதல் குடும்பம் தாங்கள் படைக்கப்பட்ட ஆண்டு நிறைவு நாளில் அடக்கமான நன்றியை தேவனுக்கு செலுத்தும் விதத்தில் அவருக்கு காணிக்கை கொடுப்பது என்பது ஒரு வழக்கமான நிகழ்வாக கூட இருந்திருக்கலாம். In the present case, we can say that Cain and Abel, when they had reached the age of maturity and were growing up to be self-reliant, came forward to offer their first voluntary offerings to God with dedication. தற்போதைய இந்த நிகழ்வானது காயினும் ஆபேலும் ஏற்ற வயதடைந்து சுயசார்புடையவர்களாய் வளர்ந்திருந்த காலத்தில் தங்கள் முதல் தன்னார்வ காணிக்கைகளை தேவனுக்கு அர்ப்பணிப்புடன் கொண்டு கொடுக்க முன்வந்தார்கள் என்று நான் கூற முடியும். They may have previously lived under their parents. They were now mature enough to think for themselves and choose the offering. இதற்கு முன் அவர்கள் தங்கள் பெற்றோரின் கீழ் வாழ்ந்திருக்கலாம். அவர்கள் இப்போது தாங்களே சிந்தித்து காணிக்கை பொருளை தேர்ந்தெடுக்க மனப்பக்குவம் பெற்றிருந்தார்கள். Cain decided to offer an offering from the produce of his ground. In this case, he could have simply not chosen and brought the things. Whatever came to his hand, he offered it to God. காயின் தன் நிலத்தின் விளைவில் இருந்து காணிக்கைகளை கொடுக்க முடிவு செய்தான். இதில் அவன் தேர்ந்தெடுப்பை கை கொள்ளாமல் தன் கையில் கிடைத்தவற்றை அப்படியே தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தியிருக்கலாம். நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஆபேல் என்ன செய்தான்? But Abel brought some of the firstling of his flock and their fat. Double selection he made. First he chose the firstlings, and then he chose those are fatter than other things. We read that God was pleased with the sacrifice of his sheep. ஆனால் ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவளின் கொழுமையான சிலவற்றை கொண்டு வந்தான். இரட்டை தேர்வை இவன் இங்கே ஏற்படுத்துகிறான். முதல்ல மந்தையில தலையீற்றுகளா தேர்ந்தெடுத்தான். அதன் பிறகு அந்த தலையீற்றுகளிலும் கொழுமையான விலை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து தேவனுக்கு பலி கொடுத்தான். இதனால் தேவன் அவன் கொடுத்த ஆடுகளின் பலியை விரும்பினார், மிகவும் விரும்பினார் என்று வாசிக்கிறோம். We also read that God accepted Abel and his offering. So, it is clear that God did not accept Cain and his offering. The next verse confirms this. தேவன் ஆபேலையும் அவனது காணிக்கைகளையும் அங்கீகரித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். எனவே அவர் காயினையும் அவனது காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்பது தெளிவாகிறது. அடுத்த வசனமும் இதை உறுதிப்படுத்துகிறது. But he did not respect Cain and his offering. And Cain was very angry, and his countenance fell. So the Lord said to Cain, "Why are you angry? And why has your countenance fallen? If you do well, will you not be accepted? And if you not do well, sin lies at the door, and its desire is for you, but you should rule over it." காயினையும் அவனது காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால்
பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். When something does not go as we expected, what is our immediate response? Do we get angry, or do we reflect on why it did not go as we were expected and correct our mistake? ஏதேனும் ஒரு விஷயம் நாம் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்றால் உடனே நமது பதில் செயல் என்னவாக உள்ளது? நாம் எரிச்சல் அடைகிறோமா, அல்லது இது ஏன் நமது எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நடக்கவில்லை என்று சிந்தித்து பார்த்து நமது தவறுகளை திருத்திக் கொள்கிறோமா? Seeing Cain's condition, the Lord asked him why this change in attitude occurred. The Lord also said, if he did good, it would be honor. But if he did not good, sin would be lying at his door. காயின் நிலையை கண்ட கர்த்தர் அவனிடத்தில் இந்த நிலை மாற்றம் ஏன் என்று கேட்டார். மேலும் அவன் நன்மை செய்தால் மேன்மையாயிருக்கும் என்றதோடு அவன் நன்மை செய்யாவிட்டால் பாவம் அவன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று கூறினார். Much later, in the Christian era, Jacob, one of the half brothers of our Lord, also wrote this. James 4th chapter verse 17. Therefore, to him who knows to do good and does not do it, to him it is a sin. வெகு காலத்துக்கு பிறகு கிறிஸ்துவின் யுகத்தில் நம்முடைய கர்த்தரின் அரை சகோதரில் ஒருவரான யாக்கோபும் கூட தாம் எழுதிய நிருபத்தின் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். This verse emphasizes the importance of each of us as human, our personal responsibility and moral choice. Not just Cain, but each of us will be accepted by Lord only if we do what is right. இந்த வசனம் மனிதன் என்ற வகையில் நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பொறுப்பு மற்றும் தார்மீக தேர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. காயின் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருமே கூட சரியானதை செய்தால் தான் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார். The fact that sin always lying at the door means that sin is always lurking near us, ready to pounce. This illustrates the constant struggle against temptation that comes our way. பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்பது பாவம் எப்பொழுதும் நம் அருகிலே பதுங்கியிருந்து பாய்வதற்கு தயாராக இருப்பதை குறிக்கிறது. இது நமக்கு ஏற்படும் சோதனைக்கு எதிரான தொடர்ச்சியான போராட்டத்தை எடுத்து காட்டுகிறது. This verse serves as a warning to Cain, indicating that he has a power to overcome sin, but he must consciously choose to do so. இந்த வசனம் காயினுக்கு ஒரு எச்சரிக்கையாக செயல்பட்டது. பாவத்தை வெல்லும் சக்தி அவனுக்குள் இருக்கிறது என்பதை குறிக்கிறது. ஆனால் அவன் அவ்வாறு வெல்லும் போராட்டத்தை தானே மனப்பூர்வமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். In 8th verse we see, now Cain talked with Abel his brother, and it came to pass when they were in the field that Cain rose up against Abel his brother and killed him. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். We know that Cain, the first man born in the world, was angry and jealous of his brother and killed him. This continues even to this day. We may have experienced firsthand in our own lives that this poison of jealousy has many undesirable consequences even within the church. உலகின் முதலாக கர்ப்பந்திறந்து பிறந்த மனிதனான காயின் தன் சகோதரன் மீது எரிச்சலும் கோபமும் பொறாமையும் கொண்டு அவனை கொலை செய்தான் என்று நாம் அறிகிறோம். இன்று வரை இது தொடரும் விஷயமாகவே இருக்கிறது. இன்று வரையிலும் கூட இந்த விஷயம் தொடர்கிறது. சபைக்குள்ளாக கூட இந்த பொறாமை என்ற விஷயமானது பல விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நமது வாழ்விலேயே கூட நேரடியாக அனுபவித்திருக்கலாம். ஆனாலும் பேதுரு மூலமாக however,
the Lord admonishes us through Peter as follows. ஆனாலும் பேதுரு மூலமாக நமது கர்த்தர் நமக்கு பின்வருமாறு அறிவுறுத்துகிறார். Therefore, laying aside all malice, all deceit, hypocrisy, envy, and all evil speaking, as newborn babes, desire the pure milk of the word, that you may grow thereby. If indeed you have tasted that the Lord is gracious. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், சகலவித துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், சகலவித வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். If every true Christians in this world would follow these verses in his or her life, then they would surely be very fine light and very much flavored salt to the society they live in. Through this, they would be able to act as a guide to those who do not yet know the Lord and bring them to the Lord. உலகில் உள்ள ஒவ்வொரு உண்மை கிறிஸ்தவரும் இந்த வசனங்களை கை கொண்டு நடந்தால் நிச்சயமாகவே அவர்கள் தாங்கள் வாழும் சமூகத்திற்கு மிகவும் நல்ல ஒரு வெளிச்சமாகவும் சாரமுள்ள உப்பாகவும் இருக்க முடியும். இதன் மூலம் அவர்கள் இன்னும் கர்த்தரை அறியாதவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டு அவர்களை கர்த்தரிடம் கொண்டு வர முடியும். Immediately after the world's first murder, the Lord said to Cain, "Where is Abel your brother?" He said, "I do not know. Am I my brother's keeper?" உலகின் இந்த முதல் கொலை நடந்தவுடனே கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். Cain was the one that killed Abel. But when the Lord asked him this question, he said that he did not know where Abel was and asked God a counter question. Am I my brother's keeper? காயின் தான் ஆபேலை கொலை செய்தான். ஆனால் கர்த்தர் அவனிடத்தில் இந்த கேள்வியை கேட்டபோது ஆபேல் எங்கே இருக்கிறான் என்று தனக்கு தெரியாது என்று கூறியதுடன் தேவனிடத்தில் எதிர்கேள்வி ஒன்றை கேட்டான். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? This verse reminds us the responsibility we have towards others, especially our family members and those very close to us. இந்த வசனம் மற்றவர்களிடம், குறிப்பாக நம் குடும்ப உறுப்பினர்களிடம் மற்றும் நமக்கு நெருக்கமானவர்களிடம் நாம் கொண்டிருக்க வேண்டிய பொறுப்பை நினைவூட்டுகிறது. It emphasizes the importance of caring for one another and looking out for one another's welfare. ஒருவருக்கொருவர் அக்கறை கொண்டு ஒருவருக்கொருவர் நலனில் அக்கறை கொள்வதன் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துகிறது. In Philippians 2:4, 2nd chapter 4th verse, Paul wrote, "Let each of you look out not only for his own interest, but also for the interest of others." பிலிப்பியர் 2:4 கூட பவுல் அவனவன் தனக்கான வேலை அல்ல பிறருக்கான வேலை நோக்குவானாக என்று எழுதினார். As individuals living in a community, we have a duty to support, protect and help those around us, just as we would want those around us to do certain things for us. ஒரு சமூகத்தில் வாழும் தனி நபர்களாக நம்மை சுற்றியுள்ளவர்கள் நமக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புவது போலவே அவர்களை ஆதரிக்கவும் பாதுகாக்கவும் உதவவும் நமக்கும் கடமை உண்டு. Our responsibility to be our brother's keeper can extend to caring for all the people, showing compassion, empathy and taking steps to help those in need in a broader scale. நமது சகோதரனின் பாதுகாவலனாக இருப்பதற்கான நமது பொறுப்பு எல்லா மக்களையும் கவனித்துக் கொள்வது, இரக்கம் பச்சாதாபம் காட்டுவது மற்றும் விரிவான அளவில் தேவைப்படுவர்களுக்கு உதவ நடவடிக்கை எடுப்பது வரை நீட்டிக்கப்பட முடியும். We all are connected to one another, recognizing that our actions have a significant impact on others. We are called out to act with kindness, love and generosity towards our fellow human being. நாம் அனைவரும்
ஒரு மற்றவர்களுடன் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நமது செயல்கள் மற்றவர்கள் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். இவற்றை உணர்ந்து நமது சக மனிதர்களிடம் நாம் கருணை, அன்பு மற்றும் தாராள மனப்பான்மையுடன் செயல்படுவதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். By being mindful of our role in being each other's guardians, we can contribute to create a more compassionate and helpful society. ஒருவருக்கு ஒருவர் பாதுகாவலராக இருத்தலில் நமது பங்கை கவனத்தில் கொள்வதன் மூலம் மிகவும் இரக்கமுள்ள மற்றும் உதவுகின்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் பங்களிக்க முடியும். Then we come to the 10th to 12th verse we read. And the Lord said, What have you done? The voice of your brother's blood cries out to me from the ground. So now you are cursed from the earth, which has opened its mouth to receive your brother's blood from your hand. When you till the ground, it shall no longer yield its strength to you. A fugitive and vagabond you shall be on the earth. இப்பொழுது நான் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அதற்கு அவர், கர்த்தர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பான் என்றார். Cain could no longer cultivate the land because the blood of Cain's brother Abel cried out to God from the ground. As seen throughout the Bible, human sin affects the fertility of the earth. And the Lord said that Cain would live a restless, wandering life all the days of his life. காயினுடைய சகோதரன் ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து தேவனிடத்தில் கூக்குரலிட்டதால் காயின் இனி நிலத்தை பண்படுத்த முடியாது. வேதாகம் முழுவதிலும் காணப்படுவது போல மனித பாவம் பூமியின் வளத்தை பாதிக்கிறது. மேலும் காயின் தனது வாழ்நாள் முழுவதிலும் நிலையற்று அலையும் நாடோடி வாழ்வே வாழ்வான் என்று கர்த்தர் உரைத்தார். And Cain said to the Lord, My punishment is greater than I can bear. Surely you have driven me out this day from the face of the ground. I shall hidden from your face. I shall be a fugitive and vagabond on the earth. And it will happen that anyone who finds me will kill me. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நானும் அந்த சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். Genesis 4:14 is a powerful and emotional verse that captures the themes of punishment, consequence, and redemption. Through Cain's word, we are reminded of the grave consequence of sin and the need for repentance and forgiveness. ஆதியாகமம் 4:14 வசனமானது தண்டனை, விளைவு மற்றும் மீட்பு ஆகிய கருப்பொருள்களை படம் பிடிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் உணர்ச்சி பூர்வமான வசனமாகும். காயினின் மேற்கண்ட வார்த்தைகள் மூலமாக பாவத்தின் கடுமையான விளைவுகள் மற்றும் மனந்திரும்புதல்கள் மற்றும் மன்னிப்புக்கான தேவை ஆகியவை நமக்கு நினைவூட்டப்படுகின்றன. Separation from God. Cain lamented that he was being cut off and hidden from the God's presence. This meant not only physical separation, but also spiritual separation from God. In the Old Testament, being in God's presence meant receiving His favor and protection. Being hidden from His presence means a severe consequence, a kind of spiritual death. தேவனிடந்து பிரிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? காயின் தேவனுடைய சமூகத்திலிருந்து தான் விளக்கப்பட்டு மறைக்கப்படுவதாக புலம்பினான். இது வெறும் உடல் பிரிதலை மாத்திரமல்ல, ஆனால் தேவனிடமிருந்து அவனது ஆத்மா பிரிந்து விலகிச் செல்வதையும் குறித்தது. பழைய ஏற்பாட்டில் தேவனின் முன்னிலையில் இருப்பது என்பது அவரது தயவையும் பாதுகாப்பையும் பெறுதலை குறித்தது. அவரது முகத்தில் இருந்து மறைக்கப்படுவது ஒரு கடுமையான விளைவையும் ஒரு வகையான ஆன்மீக மரணத்தையும் குறிக்கிறது. Fear of revenge. Cain expressed his fear that others would kill him in revenge of Abel's death. This fear indicated that Cain understood
the seriousness of his sin and the natural consequence of taking a life. In the ancient world, the concept of an eye for an eye was in common principle of justice, and Cain thought that other would seek to avenge him for Abel's blood. பழிவாங்கப்படுவோமோ என்ற பயம். ஆபேலின் மரணத்திற்கு பழிவாங்கலாக மற்றவர்கள் தன்னை கொன்று விடுவார்கள் என்ற பயத்தை காயின் வெளிப்படுத்தினான். இந்த பயமானது காயின் தனது பாவத்தின் தீவிரத்தையும் உயிரை பறிப்பதன் இயல்பான விளைவையும் புரிந்து கொண்டதை குறிக்கிறது. பண்டைய உலகத்தில் கண்ணுக்கு கண் என்ற கருத்து நீதிக்கான ஒரு பொதுவான கொள்கையாக இருந்தது. மேலும் மற்றவர்கள் ஆபேல் இரத்தத்திற்காக தன்னை பழிவாங்க முற்படுவார்கள் என்று காயின் நினைத்தான். This verse is an additional indication that Adam and Eve may have had other children. It's possible, although this is not explicitly stated here. Although 4:17 states that Cain had his wife, we cannot be certain about the chronological development of this chapter. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வேறு பல குழந்தைகள் இருந்திருக்கலாம் என்பதற்கான கூடுதல் அறிகுறியாக இந்த வசனம் உள்ளது. இருப்பினும் இது இங்கே வெளிப்படையாக கூறப்படவில்லை. ஆதியாகமம் 4:17 காயினுக்கு ஒரு மனைவி இருந்ததாக கூறப்பட்டாலும் இந்த அத்தியாயத்தின் காலவரிசை வளர்ச்சியை நாம் உறுதியாக கூற முடிவதில்லை. The burden of guilt. Cain's word reflected the heavy burden of guilt he carries. He himself realized that he would be a fugitive and a wanderer. Here we see him understand that his life would be perpetually wandering and unstable. This is not just a physical condition, but also a metaphor for the torment of a guilty conscience. குற்றத்தின் சுமை. காயினின் வார்த்தைகள் அவன் சுமக்கும் குற்றத்தின் பெரும் சுமையை பிரதிபலிக்கின்றன. அவன் ஒரு தப்பியோடுகிற நாடோடியாக இருப்பான் என்பதை அவனே உணர்ந்தான். அவனது வாழ்க்கை நிரந்தரமாக அலைந்து திரிவதாகவும் நிலையற்றதாக இருக்கும் என்பதை அவன் புரிந்து கொண்டதை இங்கு நாம் காணுகிறோம். இது வெறும் உடல் ரீதியான நிலை மட்டுமல்ல, குற்றவுணர்வு மனசாட்சியின் அவதி பற்றிய உருவமும் ஆகும். The history of Cain and Abel, especially Genesis 4:14, offers a profound lessons for our Christian life. This verse teaches us about the consequences of the sin, the nature of guilt, and the importance of seeking reconciliation with God. காயின் மற்றும் ஆபேலின் இந்த வரலாறானது, அதிலும் குறிப்பாக ஆதியாகமம் 4:14 வசனமானது நமது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆழமான படிப்பினைகளை வழங்குகிறது. இந்த வசனம் பாவத்தின் விளைவுகள், குற்ற உணர்வின் தன்மை மற்றும் தேவனுடன் சமரசம் நாடுதலின் முக்கியத்துவம் ஆகியவற்றை பற்றி கற்பிக்கிறது. முதல்ல நம்ம கான்சிக்வன்ஸ் ஆஃப் சின். Let us see first the consequence of sin. Genesis 4:14 reminds us that sin has its consequences. The punishment Cain received reminds us that each of our action has consequence in our physical and spiritual lives. For Christians, it underscores the importance of living a life according to God's commandments and seeking forgiveness when we make mistake. பாவத்தின் விளைவுகளை பற்றி முதல்ல பார்ப்போம். ஆதியாகமம் 4:14 வசனம் பாவத்திற்கு விளைவுகள் உண்டு என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. காயின் பெற்ற தண்டனையானது நமது செயல்கள் ஒவ்வொன்றும் நமது உடல் ரீதியான மற்றும் ஆவிக்குரிய வகையிலான விஷயங்களில் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை தேவனின் கட்டளைகளுக்கு ஏற்ப நமது வாழ்க்கையை வாழ்வதன் முக்கியத்துவத்தையும், நாம் தவறு செய்யும் போது மன்னிப்பு தேடுவதன் முக்கியத்துவத்தையும் இது அடிக்கோடிட்டு காட்டுகிறது. Next comes the guilt and repentance. Cain's expression of fear and despair illustrates the burden of unrepentant guilt. Even in our lives, guilt leads to spiritual and emotional unrest, just like Cain's wandering. However, Cain does not seem to be asking for forgiveness, and unlike him, we the Christians are encouraged to repent, turn from sin and turn to God. We trust in His mercy and forgiveness. குற்ற உணர்வு மற்றும் மனம் திரும்புதலை பற்றி அடுத்து பார்ப்போம்.
காயினின் பயம் மற்றும் விரக்தியின் வெளிப்பாடானது மனந்திரும்பாத குற்ற உணர்வின் சுமையை எடுத்து காட்டுகிறது. நமது வாழ்விலும் கூட குற்ற உணர்வு காயினின் அலைந்து திரிதலைப் போலவே ஆவிக்குரிய மற்றும் உணர்வு ரீதியான அமைதியின்மைக்கு வழிவகுக்கிறது. இருப்பினும் காயின் மன்னிப்பு கேட்டதாக தெரியவில்லை. அதைப்போல் இன்றி கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பி பாவத்தை விட்டுவிட்டு தேவனிடம் திரும்பும்படி ஊக்குவிக்கப்படுகிறோம். அவருடைய கருணை மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றில் நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். The value of life next comes. Cain's fearing of being killed by others reflects the biblical principle of the sanctity of life. வாழ்க்கையின் மதிப்பு அடுத்தது. மற்றவர்களால் கொல்லப்படுவதை பற்றி காயின் வெளிப்படுத்தும் பயமானது வாழ்க்கையின் புனிதத்தன்மை பற்றிய வேதாகமத்தின் கொள்கையை பிரதிபலிக்கிறது. Every life is precious in God's eyes. Taking a life is a serious crime. This principle is relevant today in discussions about justice, forgiveness and the value of human life. ஒவ்வொரு உயிரும் கடவுளின் பார்வையில் மிகவும் மதிப்புமிக்கது. மேலும் ஒரு உயிரை பறிப்பது என்பது கடுமையான குற்றமாகும். நீதி, மன்னிப்பு மற்றும் மனித வாழ்க்கையின் மதிப்பு பற்றிய விவாதங்களில் இந்த கொள்கை இன்று பொருத்தமானதாகவே உள்ளது. Next comes the mercy of God. The next verse indicates that despite Cain's grave sin, God placed a mark on him to protect him from being killed. அடுத்ததாக தேவனுடைய கருணையை பற்றி வருகிறது. காயின் கடுமையான பாவம் செய்திருந்த போதிலும் அவன் கொல்லப்படுவதிலிருந்து அவனை பாதுகாப்பதற்காக தேவன் அவன் மீது ஒரு அடையாளத்தை போட்டதை இந்த வசனம் சுட்டி காண்பிக்கிறது. ஆதியாகமம் 4:5. This act demonstrates God's mercy towards sinner, even those who have sinned greatly. It reminds us that no one is beyond God's mercy and that His protection extends even to those who have stayed far from Him. இந்த செயல் பாவிகள் மீது தேவனுடைய கருணையை வெளிப்படுத்துகிறது. பெரிதும் பாவம் செய்தவர்களில் கூட தேவனுடைய கிருபைக்கு அப்பாற்பட்டவர்கள் எவருமே இல்லை என்பதையும் அவரிடமிருந்து வெகு தொலைவில் சென்றவர்களுக்கும் கூட அவரது பாதுகாப்பு நீண்டுள்ளது என்பதையும் இது நினைவூட்டுகிறது. Our Lord beautifully illustrated this point in His parable of the lost sheep. காணாமற் போன ஆடுகள் பற்றிய தமது உவமையில் கர்த்தர் இந்த கருத்தை மிகவும் அழகாக எடுத்துரைத்தார். Luke 15th chapter, let us read the verses 4 to 7. What a man of you, having 100 sheep, if he loses one of them, does not leave the 99 in the wilderness and go after the one which is lost until he finds it? And when he has found it, he lays it on his shoulder, rejoicing. And when he comes home, he calls together his friends and neighbors, saying to them, Rejoice with me, for I have found my sheep which was lost. I say to you that likewise there will be more joy in heaven over one sinner who repents than over 99 just persons who need not repentance. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Brothers and sisters who are listening to this, we have been redeemed by the Lord, so we are required to establish ourselves in holiness within His holy kingdom, the church. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே, கர்த்தரால் மீட்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற நாம் அவருடைய பரிசுத்த ராஜ்யமாய சபைக்குள் நம்மை பரிசுத்தமாய் நிலைநிறுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். In keeping with the holiness of the Lord, let us also put away all wickedness, all deceit, all envy, and all backbiting, and let us firmly resolve
to live a life that is truly pleasing God. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி நாமும் கூட சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், சகல வஞ்சகங்களையும், சகலவித பொறாமைகளையும், சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு உண்மையிலே தேவனுக்கு பிரியமான வாழ்வை வாழ தீர்மானித்து செயல்படுவோம். If any of you have not yet become citizens of the Lord's kingdom, the church, be baptized today for the forgiveness of your sins and begin to live a holy life. May the Lord himself bless us. ஒருவேளை உங்களில் யாரேனும் இன்னும் கர்த்தருக்குள் அவருடைய ராஜ்யமாய சபையின் குடிமக்களாக மாறவில்லை என்றால், என்றே இப்பொழுதே உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த வாழ்வை வாழத் தொடங்குங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. If the Lord's will, we will meet again this time, the same time next week, and continue this Bible study. Thank you, dear brothers and sisters. May the name of the Lord be glorified. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நேரத்தில் நாம் மீண்டும் இதன் தொடர்ச்சியான வேத பாட வகுப்பில் சந்திப்போம். நன்றி பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.